கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மருத்துவர் ராமதாஸ், மருத்துவர் அன்புமணி இடையேயான மோதல் போக்கானது அமைதியான சூழ்நிலையில் இதற்கு கிளைமாக்ஸ் காட்சி இன்று அல்லது நாளை வெளிவர இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. நர்ஸ் சுசிலா என்ற பெண்ணால் தான் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே இந்த மோதலானது நடைபெற்றதாகவும் பரபரப்பும் ஒரு அந்தரக சமாச்சாரம் இப்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. திரைமறைவில் நடைபெற்று வரும் இந்த அந்தரக தகவல் பற்றி விரிவாக விவரிக்கிறது உங்கள் ஜெம் தொலைக்காட்சி. மருத்துவர் ராமதாஸ், அவரது மகன் அன்புமணி ஆகியோர் தமிழக அரசியலில் தங்களுக்கென தனி இடத்தையும் பிடித்தவர்களாக இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளின் இவர்கள் இருவருமே அறிவுஜீவிகள் என புகழப்பட்டும் வருகின்றாங்க. வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியிலும் வட மாவட்டங்களிலும் இவர்கள் இருவருக்குமே மிகப்பெரிய செல்வாக்கு உண்டுன்னு சொல்லப்படுது. இவர்கள் கைத்தட்டினாலே லட்சோதிபதி லட்ச மக்கள் திரண்டு வருவார்கள் என்பதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தனிப்பட்ட பெருமையாகவே இருந்துட்டு வருது. இந்த நிலையில தான் கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகிய இருவருக்கும் இடையே தான் பொது மேடையில தகராறு எழுந்ததாகவும் சொல்லப்படுது. இதனைத் தொடர்ந்துதான் வாரம் நடைபெற்ற தொடர் மோதல்கள் காரணமாக இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கு, மாம்பழ சின்னம் யாருக்கு என்ற உச்சகட்ட மோதலில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பொதுமக்களும் அதிர்ச்சி அலைகள்ல ஆழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி இடையிலான மோதலுக்கு காரணம் செவிலியர் சுசிலா என்ற பெண்தான் என்பது இப்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. கடந்த 1975ஆம் ஆண்டு முதல்ல மருத்துவர் ராமதாஸிற்கும் உதவி செய்வதற்காக தைலாபுரம் வீட்டிற்கு வந்தவர்தான் சுசிலா என்ற பெண் ஒருவர் செவிலியராக இருந்துட்டு இருந்தார். மருத்துவர் ராமதாஸிற்கு சுசிலா பணிவிடை செய்து வந்த நிலையில தான் ஒரு காலகட்டத்தில் மருத்துவர் ராமதாஸின் அன்புக்கு உரியவராக சுசிலா இருந்திருக்காரு. அப்பொழுது அன்புமணிக்கு வயது 7 இருக்கலான்னு சொல்லப்படுது. இதன் பிறகுதான் ராமதாஸுடன் ஒட்டி கொண்ட சுசிலா அந்த குடும்பத்தில் ஒருவராகவே இருந்துட்டு வந்தாரு. இன்னும் சொல்ல போனா மருத்துவர் ராமதாஸின் 2வது மனைவி போல சுசிலா வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த சுசிலாவிற்கு மாதந்தோறும் குடும்ப செலவுக்காக 25 லட்சம் ரூபாயை ராமதாஸ் வழங்கி வந்ததாகவும் சொல்லப்படுது. சுசிலாவிற்கு குழந்தை குட்டிகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லப்படுது. அதே சமயம்தான் சுசிலாவிற்கு சகோதரர்கள் மற்றும் பெற்றோர்கள் என உறவினர்கள் இருந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இது தவிர தேர்தல் சமயங்களில் கிடைக்கும் பணத்தை தவிர ஏராளமான பணத்தை மருத்துவர் ராமதாஸ் சுசிலாவிற்கு வழங்கி வந்ததாகவும் தற்பொழுது சுசிலாவிற்கு கோடிக்கணக்கில் சொத்து பத்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை குடும்ப சண்டைகள் நடந்துள்ள நிலையில தான் நாகரிகம் கருதி இந்த விவகாரத்தை வெளியிடாமல் பாதுகாத்து வந்ததாகவும் தைலாபுரம் வட்டாரத்தில் தெரிய வந்திருக்கு. இதுவரை வெளிவராமல் இருந்த ராமதாஸ் சுசிலா நட்பு சமீபத்தில் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது. திமுக எம்பியான ஜெகத் ரட்சகனுக்கும் மகாபலிபுரத்தில் சொந்தமாக கால்டன் சமுத்ரா என்ற நட்சத்திர ஓட்டல் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. இந்த நட்சத்திர ஓட்டல்ல பாத்தீங்கன்னா ராமதாஸ் சுசிலா இணையரின் 50வது திருமண விழாவானது நடைபெற்றிருக்கு. இந்த நிகழ்ச்சியின் படங்கள், வீடியோக்கள் என அனைத்துமே பகிரங்கமாக வெளிவந்த நிலையில தான் சுசிலாவின் குடும்பத்தினரும் கலந்து கொண்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இதன் பிறகுதான் ராமதாஸ் குடும்பத்தில் மோதல்கள் உச்சகட்டமாக வெடித்திருக்கு. அன்புமணியின் மனைவியான சௌமியா அன்புமணி இது குறித்து கண்டன குரலையும் எழுப்பிட்டு வந்தார். இப்படியே போனால் சொத்துக்கள் முழுவதுமே சுசிலா பக்கம் சேர்ந்துவிடும் என்று அவர் குரலும் எழுப்பிட்டு வந்தார். அன்புமணியும் சௌமியா பக்கம் நின்று மருத்துவர் ராமதாஸிற்கு எதிராகவும் குரல் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் இதையெல்லாம் மருத்துவர் ராமதாஸ் கண்டு கொள்ளவில்லைன்னு தெரிய வந்திருக்கு. இத்தகைய குடும்ப சண்டைகள் தான் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் உச்சகட்ட மோதலாக வெடித்திருப்பதாக தைலாபுரக்காரர்கள் சொல்கின்றார்கள். இதற்கிடையே சமீபத்தில் நெல்லையில் நடந்த பாரதிய ஜனதா கட்சியின் பூத் கமிட்டி மாநாட்டிற்கு வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அன்புமணி ஆகியோர் கைபேசியில் பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுது. அப்போதுதான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில சேர விரும்புவதாகவும் மருத்துவர் அன்புமணி தெரிவித்து இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ, நீங்கள் மருத்துவர் ராமதாஸும் பிரிந்திருந்தால் ஓட்டுகளும் பிரியும் என அது சரிபட்டு வராது, நீங்கள் அப்பாவை சமாதானம் செய்து கட்சியை ஒன்றாக இணையுங்கள்,
அப்போதுதான் நமக்கு ஒட்டுமொத்த வாக்குகளும் கிடைக்கும், நாம் வெற்றி பெற முடியும், நீங்கள் இதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றும் கூறியிருக்காரு. இதனைத் தொடர்ந்துதான் மருத்துவர் அன்புமணி தனது தாயாரான சரஸ்வதியை தொடர்பு கொண்டும் பேசியிருக்காரு. அவர் தனது தாயாரிடம் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா, அப்பா இதற்கு ஒரு முடிவு சொல்லாவிட்டால் இன்னும் பிரச்சனை பெரிதாகும் என்று சொல்லப்படுது. நான் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறேன். தற்பொழுது சூழ்நிலை பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே தலையில் இருக்க வேண்டும் என்ற நிலை இருந்துட்டு வருது. எந்த காரணம் கொண்டும் எனது தலைவர் பதவியை விட்டு தரமாட்டேன். தயவு செய்து அப்பாவை அமைதியாக இருக்க சொல்லுங்கள், மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றும் பேசியிருந்தார். இது குறித்து மருத்துவர் ராமதாஸிடம் சரஸ்வதி அம்பாளும் பேசியதாகவும் சொல்லப்படுது. தந்தையும் மகனும் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவார்கள் என்று ராமதாஸிடம் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதன் அடிப்படையில தான் கிளைமேக்ஸ் கட்ட பேச்சுவார்த்தைக்கு மருத்துவர் ராமதாஸ் சம்மதம் தெரிவித்ததாகவும் தெரிய வந்திருக்கு. அதாவது ராமதாஸ் மற்றும் சுசிலா இடையிலான விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில தான் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக தான் இன்று அல்லது நாளை மருத்துவர் ராமதாஸ் தனது இறுதிக்கட்ட முடிவையும் சொல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் அன்புமணியுடன் சமாதானமாக செல்வாரா அல்லது மீண்டும் போர்க்கொடி பிடிப்பாரா என்பது 1 அல்லது 2 நாட்கள்ல தெரிய வந்துவிடும். தற்பொழுது ராமதாஸ் எடுக்க போகும் முடிவு செவிலியர் சுசிலா கையில்தான் இருக்கிறது என்பது முக்கிய செய்தியாகவே பார்க்கப்படுகிறது.